ஹாய் ஹலோ வணக்கம். யூஜிடிஆர்பி யூனிட் 1ல இன்னைக்கு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்கு. அதை உங்களுக்கு 4 ஸ்லிப் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த 4 டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஃபார்முலா எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா சம் யூஸ் பண்றோம் இல்லையா? சம் போடுவோம் இல்லையா? அங்க சம் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4 டைப்ஸோட ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும். ஆனா உண்மையிலே ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ல எத்தனை டைப் இருக்கு அப்படின்னா 2 டைப் தாங்க இருக்கு. ஓகேங்களா? அந்த 2 டைப் என்ன, ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா என்ன அப்படின்னு சொல்றேன். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் என்ன சொல்றேன் இல்லையா? எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேல்யூ அந்த எண்டிங் வேல்யூ எப்படி இருக்குங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்குங்க. அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ அந்த லாஸ்ட் வேல்யூ இருக்கு இல்லையா? அதாவது அந்த கோஎஃபிஷியன்ட் அந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் டேர்மோடதும் லாஸ்ட் டேர்மோடதும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் சொல்லுவாங்க. ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னேன். இங்க 6x⁴ ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துட்டு வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா 6 இருக்கும். ஓகேங்களா? இப்ப செகண்ட் டேர்ம் வந்து 5x³ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அங்க அதுக்கு முன்னாடி இருக்க டேர்ம் இதுக்கு முன்னாடி இருக்க டேர்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா 5x இருக்கும். அதாவது இந்த டேர்முக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கு இல்லையா? கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்பர்ஸ் வைஸ். ஓகேங்களா? சைன் வைஸ் சேஞ்ச் ஆகுறதெல்லாம் டைப் 1 டைப் 2. ஓகேங்களா? இந்த 2 வேல்யூ நம்பர்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளா இங்க ஸ்கொயர்ல ஒரு வேல்யூ தானே வரும் இல்லையா? அதனால இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 32x போட்டுக்கலாம். இப்போ இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா கேட்டா ஆமாங்க, இது ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தான். ஓகேங்களா? ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னா 2 டைப் இருக்குங்க. ஓகேங்களா? ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னா 2 டைப் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ டைப் 1, டைப் 2. டைப் 1 என்னது அப்படின்னா சேம் சைன். டைப் 2 என்னது அப்படின்னா ஆப்போசிட் சைன். சேம் சைன் இருந்துச்சுன்னா டைப் 1, டிஃபர் சைன் இருந்துச்சுன்னா என்னது அப்படின்னா டைப் 2. அதாவது இந்த சொன்னேன்ல ஈக்குவேஷன் இந்த இதுவும் 6 இதுவும் 6 இருந்துச்சு அப்படின்னா அது டைப் 1. ஓகேங்களா? இது 6 இருக்கும்போது இது -6 இருந்துச்சு அப்படின்னா சைன் மட்டும் நம்பர்ஸ் எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்கு, சைன் டிஃபர் ஆகுது இல்லையா? அப்போ அது டைப் 2க்கு போயிடும். ஓகேங்களா? அதாவது an ஈக்குவல் டு a0 இருந்துச்சு அப்படின்னா அது டைப் 1. a0 அதாவது an ஈக்குவல் டு -a0 இருந்துச்சு அப்படின்னா அது டைப் 2. ஓகேங்களா? நல்லா கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுல என்னவாகுது அப்படின்னா 2 டிஃபர் ஆகுது. ஒன்னு என்னது அப்படின்னா ஈவன். இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ஈவன். என்னடா ஈவன் ஆடுன்னு சொல்றேன்னு பார்க்காது. என்ன ஈவன் ஆடுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஈக்குவேஷனோட டிகிரி எங்க இருக்கும்? ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுல இருக்கிறதுல எது ஹையஸ்ட் டேர்மோ அதோட பவர் வேல்யூ தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிகிரின்னு சொல்லுவோம். அப்ப இதோட டிகிரி என்ன? 4. அந்த 4ங்கிற வேல்யூ ஆடா ஈவனா? 4ங்கிற வேல்யூ என்னது? ஈவன். ஓகேங்களா? அதுவே ஆட் இருந்துச்சுன்னா இப்ப 3 கொடுத்துருந்தாங்கன்னா இல்லைன்னா 5 கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன ஆயிரும்? ஆட் ஆயிரும் இல்லையா? அப்போ அந்த தான் என்ன ஆகுது அப்படின்னா டைப் 1 2 டிஃபர் ஆகுது. ஓகேங்களா? இது சேம், அதாவது ஈவனா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட்டும் இதுவே ஆடா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட்டா டைப் 1ம் டைப் 2ம் பிரியுது. புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ ஈவன்னு சொன்னேன் இல்லையா? ஈவனா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் x² டிவைட் பண்ணணுங்க. அதாவது 4 கொடுத்துருந்தாங்கன்னா அதுவே 6 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டிவைட் பண்ணணும் எதால? x³ இப்படி டிவைட் பண்ணும்போது அது ஒரு ஈக்குவேஷனா ஃபார்மேட் ஆகும். அந்த இடத்துல நம்ம இசட்ங்கிற ஒரு ஃபார்மேட்டை கொண்டு போய் உள்ளடக்க யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்? அதை ஆன்சரை கண்டுபிடிச்சிருவோம். ஓகேங்களா? அதுவே இந்த கொடுத்துருக்க ஃபார்மேட்ல 4 கொடுக்காம ஒரு 5 இல்ல 3 அப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 4 அந்த டிகிரி வந்து அதோட டிகிரி வந்து 5 3ன்னு ஆட் வேல்யூவா அதோட டிகிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அங்க x ஈக்குவல் டு -1 அப்படிங்கிற வேல்யூ என்னது அப்படின்னா அதோட அந்த ஈக்குவேஷனோ ஒரு ரூட்டா அமைஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு ரூட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே என்ன பண்ணிடுவாங்க? நம்மளே என்ன சொல்லிடலாம்? x ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறது அந்த ஈக்குவேஷன் ரூட்னு எடுத்துக்கிட்டு அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கொண்டு வரணுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து என்னது அப்படின்னா எக்ஸ்னா இப்போ டைப் 2னா என்னது? ஒரே மாதிரியான வேல்யூஸ் இருக்கும், சைன் டிஃபரா இருக்கும். அதுதான் என்னது அப்படின்னா டைப் 2. டைப் 2ல 2 ஃபார்மேட் இருக்கு. ஒன்னு ஈவன், ஒன்னு ஆட்.
ஈவன்னா என்ன, ஆட்னா என்ன அப்படின்னா அதான் டிகிரி. இப்போ டிகிரி இங்கே 4 தான் இருக்கு, ஆனால் இங்கே +6 இருக்கு, இங்கே -6 இருந்துச்சு அப்படின்னா இது டைப் 2 போயிடும். ஓகேங்களா? இப்போ டைப் 2க்கு போனதுக்கு அப்புறமா இங்கே பவர் வேல்யூ பார்க்கணும். பவர் வேல்யூ வந்து ஈவனா இருக்கா ஆடா இருக்கா? ஈவனா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மேட்டு, ஆடா இருந்தால் இந்த ஃபார்மேட்டு. ஈவனா இருந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா x = +or-1. அதுவே ஆடா இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா x = 1 மட்டும் வரும். அவ்வளோதான். இதை தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாக்ஸில் சொல்லியிருக்கேன். இந்த பாக்ஸ் இப்போ இது புரிஞ்சிருச்சுங்களா? இதை வச்சு தான் டைப் 1 டைப் 2 கண்டுபிடிக்கணும் ஒன் வேர்ட்ல எல்லாம். ஓகேங்களா? சரி, இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த பாக்ஸை கவர் பண்ணி பார்த்துக்கோங்க லைட்டா. ஓகேவா? இந்த பாக்ஸை நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து போகலாமா? விட்டாங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல் இது நோட்ஸ் கவனிங்க, என்ன நோட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் ஆல்ஃபா இஸ் எ ரூட் தென் 1/α இஸ் ஆல்சோ எ ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன். ரெசிப்ரோக்கல்னா என்னங்க? ரெசிப்ரோக்கல்னா தலைகீழ்னு அர்த்தம். அப்போ ஆல்ஃபாங்கிறது ஒரு ரூட் அப்படின்னா 1/αங்கிறது ஒரு ரூட் அப்படின்னு சொல்றதா என்னது அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு நம்ம சொன்னோம் இல்லையா? a0ஓட வேல்யூவும் +or-an. ஓகேங்களா? டைப் 1 டைப் 2 சேர்த்தே சொல்லிட்டாங்க. a0 = an இருந்துச்சு அப்படின்னா அது டைப் 1, a0 = -an இருந்துச்சு அப்படின்னா அது டைப் 2. ஓகேங்களா? அந்த ரெண்டும் சமமா இருந்துச்சு அப்படின்னா தான் அது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த டைப் 1 அப்படின்னா ஒருவேளை அந்த கொஸ்டின் வந்து டைப் 1ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் x² டிவைட் பண்ணிடுவோம். அங்கேயே சொல்லிட்டோம் இல்லையா? x² டிவைட் பண்ணும்போது இந்த 1 + 1 x + 1/x வரும். அதே மாதிரி x² + 1/x² வரும். அப்போ அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா x + 1/x வந்துச்சுன்னா அதை z2 x² + 1/x² வந்துச்சு அப்படின்னா z² - 2 போடணும். இது ரெண்டு என்னது அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணும்போது இது தானாவே வந்துடும். அதாவது என்னது அப்படின்னா x + 1/xன்னு ஒரு வேல்யூஸ் வரும். அதை z-ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி பாருங்களேன், இந்த ஃபார்மேட் தானாவே வரும். இப்படி வந்துச்சு அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ x² + 1/x² + 2 × x × 1/x = z². a + b² அப்படி தானே எழுதுவீங்க. a + b தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a² + b² + 2ab = அந்த வேல்யூ. இப்போ இந்த x-க்கு x கேன்சல் ஆயிரும். அப்போ x² + 1/x² = z². இந்த +2 கூட போகும்போது -2 ஆகும். இதை தான் இங்கே எழுதியிருக்கும். சால்வ் 4x⁴ - 20x³ + 33x² - 20x + 4 = 0. இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா ஒரே மாதிரியான வேல்யூஸ் இருக்கு. டைப் 1னா டைப் 2வா? டைப் 1 எப்படி இருக்கு? ரெண்டு சைன் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே மாதிரியான சைனா இருக்கு. அப்போ இது டைப் 1. டைப் 1ல ஃபர்ஸ்ட் பார்ட்டா செகண்ட் பார்ட்டா? ஃபர்ஸ்ட் பார்ட். ஏன்னா இது ரெண்டு எப்படி இருக்கு அப்படின்னா மேல இருக்க டிகிரி என்னவா இருக்கு அப்படின்னா ஈவனா இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லிட்டோம், இதை என்ன பண்ணிட்டோம், இது ஒரு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து வேல்யூஸ் ரெண்டும் ஒரே மாதிரி சேம் சைனா இருக்கிறதுனால டைப் 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த டைப் 1ல பார்ட் 1ஆ பார்ட் 2 பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு அந்த வேல்யூஸ், எப்படி இருக்கு? ஆடா இருக்கா ஈவனா இருக்கா? இதோட டிகிரி ஈவனா இருக்கா? இது பார்ட் 1ஆ பார்ட் 2ஆன்னு கண்டுபிடிக்க போறோம். பார்ட் 1ஆ பார்ட் 2ஆ ஈவனா இருக்கு, அதனால பார்ட் 1. அப்ப அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம்? x² டிவைட் பண்ணுவோம். அப்ப இந்த ஈக்குவேஷன் அப்படியே x² டிவைட் பண்ணிடலாமா? இந்த ஈக்குவேஷன் x² டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் இதை ஒவ்வொன்றையும் x² டிவைட் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 4x². இதை x² டிவைட் பண்ணும்போது ஒரு x²க்கு கியூப் இருக்குல்ல, அப்போ ஸ்கொயர் கேன்சல் ஆகி கிடைக்கும் x²க்கு x² கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 33. டிவைட் x²ன்னு போடும்போது ஒரு x-க்கு ஒரு x கேன்சல் ஆகிட்டு பை x. இதை x² டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4/x² = 0. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னையும் லாஸ்ட் ஒன்னையும் கம்பைன் பண்ண போறோம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ண போறோம். +33 = 0. ஓகேங்களா? இந்த டேர்மை ஓகேங்களா x + 1/x z-ன்னு எடுத்தோம் அப்படின்னா ஓகேங்களா, இந்த x + 1/x என்ன எடுத்துக்கோங்க z-ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x² + 1/x² என்ன எழுதணும்? z² - 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? z² - 2 அப்படின்னு எழுதலாம். இது + 1/x z எடுத்துக்கோங்க, z² + 1/x² z² - 2ன்னு எடுத்துக்கிட்டு நீங்க ஆன்சர் கொண்டு வாங்க. அங்கே ஹிண்ட்ல கொடுத்துருந்தாங்க, அதை தான் இப்போ இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ x + 1/x எடுத்துக்கோங்க அப்படின்னா z-ன்னு எடுத்துக்கோங்க, x² + 1/x² எடுத்துக்கோங்க அப்படின்னா z² - 2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட் இருக்கு இல்லையா? அப்போ இந்த x² + 1/x² பதிலாக z² - 2, இந்த x + 1/x பதிலாக என்ன போடுறோம்? z-ன்னு போடுறோம். +33 = 0. இந்த 4 கொண்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 4z² - 8 மறந்துடாதீங்க -8. அங்கே ஒரு 33 இருக்கும். இது ரெண்டையும் சப்ராக்ட் ஒரு ஸ்டெப் விட்டுட்டேன். ஓகேங்களா?
இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ல ஒரு ஸ்டெப் விட்டுங்கப்பா. 4z² -8 -20z + 33 = 0. இதுல இந்த ரெண்டு டேர்மையும் சப்ராக்ட் பண்ணி போடணும். ஓகேங்களா? அப்போ 4z² -20z + 25 = 0. இந்த ஒரு ஸ்டெப்பை கன்வெர்ட் பண்ணி இது இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் ஏபிசியோட வேல்யூ எடுத்துக்கோங்க. ஏயோட வேல்யூ 4, பியோட வேல்யூ -20, ஜியோட வேல்யூ 25. இப்போ ஏபிசின்னு எடுத்துட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் போட்டு நீங்கள் போடலாம். எனக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக போடலாம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போடலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக எப்படி போடலாம்? பெருக்குனா என்ன கிடைக்கணும்? 100. கூட்டினா என்ன கிடைக்கணும்? -20. அப்போ 10 10. ஓகேங்களா? முன்னாடி என்ன வேல்யூ இருக்கு? 4. அப்போ இதையும் 4 வகுங்க, இதையும் 4 வகுங்க. வகுத்து என்ன கிடைக்கும்? 5/2. அப்போ 5/2. -20னா மைனஸ் மைனஸ் போடுவீங்க. வேல்யூ என்னவாயிரும் அப்படின்னா எடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ எடுக்கும்போது 5/2 கிடைச்சிடும். ஏன் பாருங்க. ஓகேங்களா? நீங்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கண்டுபிடிச்சிட்டாலும் சரி. ஓகேங்களா? இப்போ இசட்டோட வேல்யூ கிடைச்சிருச்சு இல்லையா? நமக்கு இசட்டோட வேல்யூ தேவையில்லை, எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு ரூட்ஸ். ஓகேங்களா? அப்போ z = 5/2 அப்படின்னா x + 1/x = அதாவது z தானே x + 1/x தானே z கன்சிடர் பண்ணுவோம் கொஸ்டின்ல. ஓகேங்களா? x + 1/x தான் எடுத்துக்கிட்டோம். x + 1/x தான் எடுத்துக்கிட்டோம். z எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த z க்கு பதிலா x + 1/x போடுறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு 2 டைம் நான் என்ன பண்ணுவேன்? ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக கண்டுபிடிப்பேன். இது ரெண்டுமே 5/2 அப்படிங்கிறதுனால 5/2 அப்படிங்கிறதுனால ஒரே ஃபார்மேட்டாக போட்டு அதை எழுதிக்கலாம்னு பார்த்தேன். ஓகேங்களா? இப்போ இதை இங்கே கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா x² + 1 = 5/2. இந்த x டிவைடில் இருக்குங்கிற போனால் மல்டிபிள் வரும். ஓகேங்களா? ஓ x + 1/x = 5/2 அப்படின்னா இதை கிராஸ் பண்ணீங்கன்னா x² + 1/x = 5/2. ஓகேங்களா? இதை இங்கே கொண்டு போவோம், இதை இங்கே கொண்டு போங்க. அப்போ 2x² + 2 = 5x. அப்போ 2x² - 5x + 2 = 0. ஈக்குவேஷன் ஃபார்மேட் ஆயிடுச்சா? இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட் ஆனால எப்பயும் போல என்ன பண்ணுங்க? இந்த ரூட்ஸ் கண்டுபிடிங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். இதோட ரூட்ஸ் மொத்தம் 4ங்க. 5/2 அப்படிங்கிறப்ப இன்னொரு ரூட் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸோட இசட்டோட வேல்யூ 5/2 எடுத்து அப்படின்னு இந்த சைடு வேல்யூஸ் போடணும். அங்கேயும் என்னதான் கிடைச்சிருக்கும் அப்படின்னா 2,1/2 தான் கிடைச்சிருக்கும். ஓகே, 2,1/2 தான் கிடைச்சிடும். அப்போ ரூட்ஸ் இதே வேல்யூ 2 டைம்ஸ் எழுதிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. x⁻6 - 35x⁵ plus 56x⁴ minus 56x² plus 35x - 6 = 0. ஓகேங்களா? இது டைப் 1 டைப் 2 ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இது டைப் 1 டைப் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான வேல்யூஸ் தான் இருக்கு, சைன் சேஞ்சா இருக்கிறதுனால இது டைப் 2. ஓகேங்களா? ஸோ டைப் 2 இருக்கு. ஓகே, இப்போ இது டைப் 2 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம், அதில் டைப் 2 கண்டுபிடிச்சிட்டோம். டிஃப்ரெண்ட் சைனா இருக்கு அப்படிங்கிறதுனால இது டைப் 2ன்னு சொல்லிட்டோம் இல்லையா? இப்போ வந்து அதில் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 1னா ஈவனா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இது ஈவன் டிகிரியான்னு பாருங்க. ஆமா, ஈவன் டிகிரி. அப்போ என்னது ஈவனா இருந்துச்சு அப்படின்னா x = +or- அப்படிங்கிறது அதோட ரூட்ஸா இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுங்க? 1 - 1 அப்படிங்கிறது இதோட ரூட்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இதோட டைப்ஸை வச்சு இது எத்தனாவது டைப்னு பார்த்தோம். இது செகண்ட் டைப்பாக இருக்கு. அதில் பார்ட் 1 இருக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? +-1 +1ங்கிறது ஒரு ரூட்டு, -1ங்கிறது ஒரு ரூட்டு. ஓகேங்களா? ஸோ +1 அப்ளை பண்ணுங்க. இது வந்து சிந்தட்டிக் மெத்தடில் போடுவோம் இல்லையா? அந்த சிந்தட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா மைண்டில் வச்சுங்க. ஏதாவது டேர்ம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக 0 போட்டுருங்க. இல்லைன்னா இங்கே தப்பா வந்துகிட்டே இருக்கும், நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதிகமாக மேக்ஸிமம் இது எல்லாமே போட தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக்னால நமக்கு கண்டினியூஸாக அந்த சம் அப்படியே குளறுபடி ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி பாருங்க. நீங்கள் கியூபிக் இல்லை பாருங்க, இதில் கியூபிக் இல்லைங்கிறதுனால கியூபிக் பதிலாக 0 போடுங்க மஸ்ட். ஓகேங்களா? இப்போ சிந்தட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. சிந்தட்டிக் மெத்தட் நமக்கு யூஸ் பண்ண தெரியல. இப்போ 1ங்கிறது இதோட இது 1ங்கிறது ரூட் அப்படிங்கிறப்ப இதை 1ஆல் டிவைட் பண்ணுங்க. சிந்தட்டிக் மெத்தட், இது சிந்தட்டிக் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1ங்கிற ரூட்னு சொல்லிட்டோம் இல்லையா? என்ன வேல்யூ பாருங்க. இங்கே என்ன போடுவோம்? ஃபர்ஸ்ட் சிந்தட்டிக் மெத்தட்னா இங்கே 1 போட்டோம்னா இங்கே 0 ஆட்டோமேட்டிக்காக போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ என்ன கிடைக்கும்? இங்கே 6 கிடைச்சிடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணுறோமோ அதுதான். இப்போ இது ரெண்டு போனால் கிடைக்கும் 6 கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணுவோம்? 1 × 6 6. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 29 -29. அடுத்து இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி இங்கே போட்டிங்க அப்படின்னா 29. ஓகேங்களா? என்ன கிடைக்கும்? -29. இதுலேருந்து கழிச்சிங்கன்னா 27 கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் பெருக்கணும் வர்ற வேல்யூ. அப்போ 1 × 27 27. அப்போ திரும்ப 0ங்கிறதுனால திரும்ப 27 கிடைக்கும். அப்போ திரும்ப 1 × 27 27. இதை சப்ராக்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா -29 கிடைக்குது. ஸோ 1 × -29 -29.
அப்போ இதை போட்டிங்கன்னா 6 கிடைக்கும். 1 into 6 6, ஸோ 0. ஓகேங்களா, அடுத்து -1 அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டூ மட்டும் 0 போட்டுருவோம் இல்லையா. இப்போ 0 போடுறதுனால ஃபர்ஸ்ட் வேல்யூ அதே தான் இருக்கணும், சேம் மாறக்கூடாது ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ அப்போ 6 வந்துடும். இப்போ -1 அப்படிங்கிறதுனால -6 போடுவீங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -35. அடுத்து இதை கிராஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா +35 ஆயிரும். ஸோ ஆட் பண்ணும்போது 62 கிடைச்சிடும். ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணுவோம், திரும்ப -1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -62 கிடைக்கும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 35. ஓகேங்களா, அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 35 ஆயிரும். இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். ஸோ 1 into -6 என்ன கிடைக்கும், -1 into 6 என்ன கிடைக்கும் அப்படின்னா -6, ஸோ 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 6ஆக இருந்தது, இப்போ 4 ஆயிடுச்சு. அப்போ 4க்கு அப்படியே ஃபார்மேட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் 4, லாஸ்ட்லேருந்து வந்து தான் உங்களுக்கு கான்ஸ்டன்ட். இது வந்து கான்ஸ்டன்ட்டுப்பா சி, இது வந்து எக்ஸு, இது x², இது x³ இது x⁴. அப்படியே ஈக்குவேஷனில் சேர்த்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா, ஈக்குவேஷன் ஃபார்மேட் ஆகிடும். இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட் ஆனதுக்கு அப்புறமா டைப் 1ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே ஃபார்மேட் தான். இப்போ இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா x² டிவைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த x + 1/x பதிலாக z போடுங்க. x² + 1/x² பதிலாக என்ன போடுங்க, z² - 2 போடுங்க. அப்போ என்ன கிடைக்கும், இது உள்ள பெருக்கும் போது என்ன கிடைக்கும், 6x² - 12 -35xz + 62 = 0. இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி இதோட எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம், இசட்டோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இசட்டோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இசட்டோட வேல்யூ வந்து நமக்கு முடிவு கிடையாது, எக்ஸோட வேல்யூ தான் ரூட்ஸ். ஓகேங்களா, அப்போது இசட்டுக்கு பதிலாக என்னென்னு கன்சிடர் பண்ணோம், z = 5/2 அப்படின்னா இசட்டுங்கிறது x + 1/x எடுத்துக்கிட்டோம் இல்லையா. அப்போ இசட்டுக்கு பதிலாக என்ன போடுவீங்க, x + 1/x = 5/2. அதே மாதிரி அங்கே இசட்டுக்கு பதிலாக x + 1/x = 10/3. இதை இங்கே கிராஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணுங்க, எல்சிஎம் எடுங்க எக்ஸை. ஓகேங்களா, அடுத்த இந்த எக்ஸ் அங்கிட்டு கொண்டு போங்க, இந்த 2 அந்த சைடு கொண்டு போய்ங்க, இப்படி ஸ்லிப் பண்ணி ஆன்சர் போட்டுருங்க. அதே மாதிரி சேம் மெத்தட் இங்கே. ஓகேங்களா, அப்போ அதோட ரூல்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்குவாங்க. 6 ரூட் இருக்கும், 6 ரூட்டையும் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா, அடுத்த சம் பாருங்க. 2x⁴ - x⁴ -2x³ - x + 2 = 0. சால்வ். ஓகேங்களா, நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு போட்டு பாருங்க. ஓகேங்களா, ஓகேங்களா, இது என்ன டைப்பு, அந்த டைப்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டா செகண்ட் பார்ட்டா அப்படின்னு பார்த்து இந்த சம்மை நீங்க ப்ரோக்ராம் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, அடுத்த சம். ஓகேவா, அடுத்த சம் பாருங்க. இப்போ இதுல பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னா டைப் 1 டைப் 2 ஃபர்ஸ்ட் பாருங்க. டைப் 1 டைப் 2 டைப் 1, ஏன்னா சேம் சைனா இருக்கிறதுலாம் டைப் 1. இங்க ஈவனா இருக்கா ஆடா இருக்கான்னு பாருங்க. ஸோ ஆடா எப்படி இருக்கு, ஆடா இருக்கு. அப்போ இது டைப் 1, அதுல பார்ட் 2. டைப் 1ல பார்ட் 2 இருந்துச்சு அப்படின்னா, டைப் 1ல பார்ட் 2 இருந்துச்சுன்னா x = -1 அப்படிங்கிறது அதோட ரூட். அப்போ திரும்ப சிந்தட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. -1ஆல இந்த சிந்தட்டிக் மெத்தட்ல ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுல எதுவுமே மிஸ் ஆகல, அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இதை -1ஆ டிவைட் பண்ணுங்க. x⁴ இருந்தது என்னவாயிரும் அப்படின்னா x⁴ ஈக்குவேஷன் கன்வெர்ட் ஆயிடும். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஈக்குவேஷனை x² டிவைட் பண்ணுங்க. இப்போ டைப் 1 ஃபார்மேட்ல வந்துடும். அப்படியே ஆன்சரை போட்டுருங்க. ஓகேங்களா, போட்டு பார்க்க உங்களுக்கு சர்வீஸ் ஆயிரும். ஓகேங்களா, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் அதை சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ x² டிவைட் பண்ணுங்க அப்படின்னா இது வந்து என்னவாயிரும், இது x² டிவைட் பண்ணும்போது 6x² ஆயிரும். இது x² டிவைட் பண்ணும்போது 5x ஆயிரும். இதில் x² டிவைட் பண்ணும்போது 38 மட்டும் வரும். இது x² டிவைட் பண்ணும்போது கீழே x வந்துடும். இது x² டிவைட் பண்ணும்போது by x² = 0. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னையும் லாஸ்ட் ஒன்னையும் சென்டர் வேல்யூஸ் இந்த வேல்யூ தூக்கி வெளியில் போட்டோம். அப்போ இதுக்கு பதில் என்ன போடுவோம், z² - 2. இதுக்கு பதில் என்ன போடுவோம் அப்படின்னா z, இந்த 6 கொண்டு உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. அடுத்து இந்த நம்பர்ஸ் டேர்மை கழிச்சு போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட் கிடைக்கும். ஓகேங்களா, பெருக்குனா 300 -300 ஆட் பண்ணால் +5 வர மாதிரினா -15 17 பிரிப்போம் இல்லையா. அப்போ முன்னாடி நம்பர்ஸுக்கு டிவைட் பண்ணியானே இசட்டோட வேல்யூ கிடைக்கும். நமக்கு இசட்டோட வேல்யூ முடிவு கிடையாது, எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது தான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா, அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா இசட்டுக்கு பதிலாக x + 1/x போடுங்க. இங்கேயும் இசட்டுக்கு பதிலாக x + 1/x போடுங்க. 2 ரூட்டுக்கு 2 ரேட்டாக தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணிடலாம், இதை இங்கே கிராஸ் பண்ணுங்க. அப்போ x² + 1 ஓகேங்களா = 5/2. x டிவைடில் இருக்க அங்கே போய் மல்டிபிள் ஆயிடுச்சு. அப்போ இந்த 2 இந்த சைடு டிவைட் பண்ணும்போது மல்டிபிள் வந்துச்சுன்னா 2x² + 2 = இந்த வேல்யூ ப்ளஸ் அங்கிட்டு போனால் என்னவாகும், மைனஸ் = 0. இந்த 2 முன்னாடி அங்கிட்டு கொண்டு போயிட்டேன். இப்போ +5x மட்டும் தான் இருந்துச்சு, இங்கிட்டு வரும்போது -5x ஆயிரும். ஓகேங்களா, அதே ஃபார்மேட் இங்கே பண்ணியிருப்பேன். இது வந்து சென்டர் வேல்யூவா எக்ஸோட வேல்யூ சென்டராக வர மாதிரி இப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக ஃபார்மேட் பண்ணியாச்சு. அப்போ பெருக்கும்போது 4, கூட்டும்போது -5 வர மாதிரி இந்த ரூட்ஸ் பிரிங்க. அதே மாதிரி இங்கே பெருக்கும்போது 9, கூட்டும்போது 10 வர மாதிரி இந்த ரூட்டை பிரிங்க.
ஓகேங்களா. அப்போ ரூட்ஸ் ஆர்னு போட்டு கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இங்கே 5 இருக்கிறதுனால இதுக்கு 5 ரூட் வந்திருக்கும். ஓகேங்களா. இங்கே 5 இருக்கிறதுனால 5 ரூட்ஸ் இருக்கும். அதில் ஒரு ரூட் ஆல்ரெடி அவங்களே சொல்லியிருப்பாங்க. அது ஈக்குவேஷனை பார்த்தோமே நான் கண்டுபிடிச்சிருப்போம் -1ங்கிறது. அப்போ இதில் -1ங்கிறது கண்டிப்பாக எழுதிடணும். ஓகேங்களா. ப்ளஸ் இந்த 4 ரூட் மொத்தம் 5 ரூட் வந்துடும். ஓகே. கியூப் 6x⁵ minus x⁴ minus 43x³ plus 43x² plus x minus 6 equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து டைம் ஒரே மாதிரியான சைனில் சைன் டிஃபோர் ஆகிறதுனால டைப் 2ஆக போயிடுச்சு. ஓகேங்களா. டிஃபோர் சைனாக இருக்கிறதுனால டைப் 2ஆக போயிடும். ஸோ என்ன கிடைக்கும், சைன் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபோராக இருக்கிறதுனால டைப் 2ஆக போயிடுச்சு. ஓகேங்களா. டைப் 2ல் ஈவன் டிகிரின்னு இருந்துச்சுன்னா டைப் அதில் பார்ட் 1. இப்போ இங்கே வந்து டிகிரி எப்படி இருக்குது அப்படின்னா ஆடாக இருக்கிறதுனால இது என்னவாயிரும் அப்படின்னா பார்ட் 2க்கு போயிடும். அப்போ x = 1 அப்படிங்கிறது இதோட ரூட். ஓகேங்களா. அப்போ x = 1ங்கிறது இது ஒன் ஆஃப் தி ரூட். அப்போ 1ஆல் இந்த ஈக்குவேஷனை அப்படியே டிவைட் பண்ணுங்க. சிந்தட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. அப்போ இதுக்கு சிந்தட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 5ஆக இருக்கிறது என்ன ஆயிரும் அப்படின்னா 4 மாதிரி ஆயிடும். 4th ஈக்குவேஷனில் வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வேல்யூ x² டிவைட் பண்ணுங்க. அப்போ x² டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன். ஓகேங்களா. அப்படி ஃபார்மேட் பண்ணி = 38 = 0. அப்போ x² + 1/x² என்ன போடுவீங்க, z² - 2. x + 1/x என்ன போடுவீங்க, z. இந்த 6 கொண்டு உள்ள மல்டிபிள் பண்ணி ஈக்குவேஷனாக ஃபார்மேட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக ஃபார்மேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக பெருக்கும் போது 300 ஆட் பண்ணும்போது 5 வர மாதிரி பிரித்து போட்டிருக்கேன். இல்லை அப்படின்னா -p + or -√b² - 4ac / 2aங்கிற ஃபார்மேட் யூஸ் பண்ணி கூட இசரோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா. இசரோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னே அப்படியே நிப்பாட்டிடாதீங்க. இசரோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாக இசட்லேருந்து என்ன பண்ணுங்க, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. இது ரூட்ஸ் ஆர்னு போட்டு எழுதிக்கோங்க. இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்து ஆன்சர். இதுவே நாங்கள் தான் எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகேவா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கசன்னு நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொன்னதே சொல்ல வேணாமே அப்படிங்கிறதுக்காக கடகடன்னு ஓடி விட்டேன். ஓகேங்களா. இதோட அப்படியே இதோட காஃபி. ஓகே. இதை ஒன் வேர்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒன் வேர்டு வந்து UGDRBல 2024ல் கேட்ட கொஸ்டின்ஸு ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த ஃபார்மேட்லேருந்து. இந்த கொஸ்டின் ப்ளஸ் ஓகே இந்த 2 கொஸ்டின் எப்படி இருக்காங்க அப்படின்னா UGDRBல கேட்டிருக்காங்க. அது போக ஒரு 2-3 கொஸ்டின் எப்படிலாம் ஃபார்மேட் பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் இந்த ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனை வச்சு எப்படி ஃபார்மேட் பண்ணலாம் அப்படின்னு ஒன் வேர்டு ஃபார்மேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா. உங்களுக்காக இன்னும் இந்த சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் என்ன பண்ணலாம் சொல்லி ஷார்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த ஒன் வேர்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட் வீடியோவில் போட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு ஓகே தேங்க்யூ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா கடன்னு ஓடுறேன்னு பார்க்காதீங்க. UGDRB அப்படிங்கிறப்போ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தானே அப்படிங்கிறதுனால கடன்னு போகிறேன். நம்ம எல்லாருமே மேக்ஸ் டீச்சர்ஸ் தானே. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்ததோட பேஜஸ் இப்போ பார்த்தோம்ல இந்த கொஸ்டின்ஸ் இதோட இன்னைக்கு பார்த்தா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராமில் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு PDF ஃபைலாக சைன் பண்ணி விட்றேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இந்த ஒன் வேர்ட்ஸோட ஆன்சர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துட்றேன். தேங்க்யூ.